கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 17/10/2025 வெள்ளிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோசுவா 1:9. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். The Lord your God will be with you wherever you go. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இளம் ஊழியக்காரனாகிய யோசுவாவை பார்த்து 1:9 ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். Have I not commanded you? Be strong and courageous. Do not be terrified, do not be discouraged, for the Lord your God will be with you wherever you go. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 28:15 ஆண்டவர் இஸ்ரவேல் என்கிற யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். I am with you and will watch over you wherever you go. I will bring you back to this land. I will not leave you until I have done what I have promised you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உபாகம் 11:8 வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். The Lord himself goes before you and will be with you. He will never leave you nor forsake you. Do not be afraid, do not be discouraged. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக. நான் சிறு பிள்ளையாக இருந்த பொழுது நாங்கள் தங்கியிருந்த வீடு மிகப்பெரிய ஒரு மாளிகை போன்ற வீடு. அந்த வீட்டினுடைய மேல் மாடியில் தான் எங்களுடைய தகப்பனாருடைய அலுவலகமும் ஆராதனை ஸ்தலமும் இருந்தது. அப்பொழுது நான் 8ஆம் வகுப்பு படிக்கிற நாட்கள், அந்த வயது வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். என்னோடய அப்பா ஆஃபீஸில் இருந்து ஏதாவது எடுத்துகிட்டு சொல்லுவாங்க, மேலே போய் இதை எடுத்துகிட்டு வந்து சொல்லிவிட்டு நான் மேலே போகிறதுக்கு ரொம்ப பயப்படுவேன். காரணம், அந்த வீட்டில் தற்கொலைகள் நடந்த வீடு, அசுத்தாவோட போராட்டங்கள் நிறையா இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ளேருந்து மேல் மாடிக்கு போவதற்கு பழைய காலத்தில் இருந்ததான சுத்து படிக்கட்டு, அது வழியாக ஏறி மேலே போவதற்கு பயப்படுவேன். ஆனால் இன்றைக்கி ஊழியத்தில் வந்ததுக்கு பின்னாடி எத்தனையோ அசுத்தாவிகளை துரத்துக்கிறோம், எத்தனையோ ராக்காலங்களில் தனியாய் பயணிக்கிறோம், இரவிலிருந்து ஜெபிக்கிறோம். உலகத்தில் இருக்கிறவனை காட்டில் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர். நாம் போகிற எல்லா இடத்திலும் நமக்கு துணையாக இருந்து பாதுகாப்பாய் நடத்தி உங்களை பாதுகாப்பாராக. பிதாவே, உங்களுடைய நாமத்தினால் நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். கூட இருந்து வழி நடத்தி வழிப்பயணங்கள் முழுவதும் துணையாக இருக்க பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.